ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்மோபதி யூடியூப் சேனல். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 63 படங்கள் நடிச்சிருக்காரு. இந்த 63 படங்களில் நிறைய பீக்கில் இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் கூட சேர்ந்து பேரப் பண்ணி படம் நடிச்சிருக்காரு. பீக்லேயே இல்லாமல் சுத்தமாக மார்க்கெட்டே இல்லாமல் திரும்பி வீட்டுக்கு போகிற நிலைமையில் இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் கூட பேரப் பண்ணி நடித்து அவங்கள மறுபடியும் தூக்கி விட்டுருக்காரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு த்ரிஷா பார்த்தீங்கன்னா என்ன இருந்தல் படம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் டோட்டலாக மார்க்கெட்டே இருந்து சீரியலில் நடிக்கிற ஒரு நிலைமையில் இருந்தாங்க. ஆனால் நம்ம ஏகேவும் த்ரிஷாவும் ஃபஸ்ட்டு இவங்க பேரப் பண்ணி நடித்த படம் ஜியிலிருந்து இவங்க 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஒரு நட்பின் காரணமாகவே என்ன இருந்தால் படத்தில் நம்ம ஏகே த்ரிஷா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இப்போ தமிழ் சினிமாவில் செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு இருக்காங்க நடிகை த்ரிஷா. அதே நேரத்தில் நம்ம ஏகே கூட இந்த ஹீரோயின் நடிக்கணும் அந்த ஹீரோயின் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ட்ரீம் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய ஏகே ஃபேன்ஸுக்கு இருக்கும். இந்த ட்ரீம் காம்பினேஷன்லேயே மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் காம்பினேஷன்னா நம்ம ஏகேவும் சமந்தாவும் தான். நம்ம சமந்தாக்கு தமிழில் படம் வந்து கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆச்சு. அதே நேரத்தில் இவங்களுக்கு 35 வயசுக்கு மேலேயும் ஆகிக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போவும் கத்திஜா அப்படின்னு சொன்னால் கூட போதும் 2K கிட்ஸ் கூட ஃபோன் எடுத்து டக்குன்னு பாத்ரூம்குள்ளே போவோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய கிரஷ் மெட்டீரியலாக அப்பவும் சரி இப்பவும் சரி இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க நம்ம ஏகே கூட சேர்ந்து இன்னுமே ஒரு படம் பண்ணலையே அப்படின்ற ஒரு வருத்தம் எல்லா அஜித் ஃபேன்ஸ் மைண்ட்லையும் இப்போ இருந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த AK-64 படத்தில் நிறைவேற போதுங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம சமந்தா இந்த AK-64 படத்தில் நடிக்கணும் அப்படின்றதுக்காக டேரக்டர் ஆதிக் அவர்களை நேர்லேயே மீட் பண்ணி பேசியிருக்காங்க. பட் ஆதிக் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த AK-64 படத்தில் ஹீரோயினுக்கு பெருசாக ஸ்கோப் கிடையாது. அதுவும் ஒரு 4-5 சீன் மட்டும்தான் ஹீரோயின் காம்பினேஷன் சீனே இருக்கும். ஸோ இந்த ரோலை நீங்கள் நடிக்கும் பட்சத்தில் உங்கள் ஃபேன்ஸும் பெருசாக சந்தோஷப்பட மாட்டாங்க, உங்களுக்கும் பெருசாக திருப்தி இருக்காது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு கலக்கலான ஒரு ஐட்டம் சாங் ஒன்று இருக்குது. அந்த ஐட்டம் சாங்கில் மட்டும் நம்ம ஏகே கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணிங்க அப்படின்னா புஷ்பா படத்தில் வந்த ஊ ஆண்டவா சாங்குக்கு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைச்சதோ அதே போல் இந்த படத்தில் வர அந்த ஐட்டம் சாங்க்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் உங்கள் மூலியமாக வரவேற்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆதிக்கர்கள் சொல்லியிருக்காரு. சமந்தா ஹீரோயின் ரோல் பண்ணலாமா இல்லை இந்த ஐட்டம் நம்பரில் டான்ஸ் ஆடலாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தால் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்களா. மேக்ஸிமம் நம்ம ஆதிக்கோட படத்தில் ஹீரோயின் லவ் பண்ணி ஏமாத்திட்டு போகிற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் மேக்ஸிமம் நடிக்க வைப்பார். ஸோ அதனால் பேசாமல் இந்த ஐட்டம் நம்பரில் டான்ஸ் ஆடிட்டு போகிறது எனக்கு நல்லது அப்படின்னு தோணுது. நம்ம ஏகே அடுத்து அட்லியோட காம்பினேஷன்லையோ இல்லை வேறு ஏதாவது டேரக்டரோட காம்பினேஷன்லையோ நடித்தா வேணாம். நம்ம ஏகே அண்ட் சமந்தா காம்பினேஷனில் படங்களை எதிர்பார்த்தவங்களுக்கு இது ஒரு மெமரபிள் ஃபில்மாகவும் ஒரு ஃபேவரட் ஃபில்மாகவும் அமையறதுக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு நம்ம ஏகே கூட சம்மந்தம் சேர்ந்து நடிக்கிற படம் லவ் ஃபிலிமாக வந்து நல்லா இருக்குமா இல்லை மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் படமாக தான் நல்லா இருக்குமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.